ஹலோ வீவர்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது த டூ பர்ஃபெக்ட் செயின்ட் டாஸ் அசைட் பை மை ஃபியான்ஸ் அண்ட் சோல் டு அனதர் கிங்டம் அப்படின்ற ஒரு மேஜிக் ஃபேண்டசி அண்ட் ரொமான்ஸ் ஜானர்ல வர ஒரு அனிமே பத்தா பார்க்க வரோம். இது பேர் பெருசா இருக்கிறதுனால நம்ம டூ பர்ஃபெக்ட் செயின்ட்னு வச்சுப்போம். இந்த அனிமே ஒரு ஃபீல் குட் அனிமே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சோகமா போக அப்புறம் இந்த அனிமே ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கும். சரி, வளவலன்னு பேசாம வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரு நரேஷன் வாய்ஸும், எங்க உலகத்துல நிறைய உயிரினங்கள் மனித இனத்துக்கு எதிர்க்கா இருக்கு. அப்படிப்பட்ட உயிரினங்களை நாங்க மான்ஸ்டர்ஸ் கூப்பிட்டுவோம். இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு சீக்ரெட் பவர் தேவைப்பட்டுச்சு. அதை வச்சு பவர்ஃபுல்லான பேரியர்ஸை கிரியேட் பண்ணுவோம். அப்படி இந்த பேரியர் உருவாக்குறவங்க தான் செயின்ட்ஸ்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து மான்ஸ்டர்ஸை விரட்டி அடிச்சு இந்த நிலத்தை சுத்தப்படுத்துவாங்க. ஒரு நாட்டுக்கு செயின்ட்ங்கிறது ரொம்ப அவசியமான நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். அதனால தான் ஒரு கண்ட்ரிலையும் அட்லீஸ்ட் ஒரு செயின்ட் ஆச்சு இருக்கணும். அப்புறம் இந்த நாடு கிங்டம் ஆஃப் கிரிட்டோனியா. இந்த நாட்டை தான் கிரேட்டஸ்ட் செயின்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு செயின்ட் இருக்காங்க. அவங்களோட பேரு ஃபீலியா ஹடனவர். இப்போ அந்த செயின்ட் ஃபீலியாவும் வர இதை பார்த்து அங்க இருக்க மக்களும் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க போல. வழக்கம் போல அவங்க தான் மான்ஸ்டர் அடிக்க போயிருக்காங்க போல. அவங்கள தான் கிரேட்டஸ்ட் கூப்பிட்டு இருக்காங்களா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கல்ல. இந்த ஃபீலியா ஹடனர் தான் ஒரு பெர்ஃபெக்ட் செயின்ட்னு சொல்லலாம். அவங்களால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த செயின்ட் கிட்டயும் ஒரே ஒரு குறை இருக்கு. இப்போ அந்த செயின்ட் பொறுவரோ இல்ல அம்மாவோ இங்க வருது செயின்ட் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல அந்த பையனும் குட் மார்னிங் செயின்ட் ஃபீலியான்னு சொல்ல ஃபீலியாவும் முறைச்சுக்கிட்டே அந்த பையனை பாக்குறா. அப்புறம் தான் அந்த நரேஷன் சொல்றாங்க, இவளுக்கு இருக்க ஒரே குறை அவளோட சிரிப்பு. ஃபீலியாவும் முகத்தை உருவனை வச்சுக்கிட்டு குட் மார்னிங் சொல்ல இதை பார்த்து அந்த பையனும் பயந்துகிட்டு இருக்கான். ஒரு செயின்ட்ன்றவங்க மக்களால கொண்டாடப்பட வேண்டியவங்க. ஆனா செயின்ட் ஃபீலியா எப்பவுமே சிரிச்சதே கிடையாது. அப்படியே அந்த எபிலாக் முடிஞ்சு டைட்டில் போடுறாங்க. இப்போ ஃபீலியாவும் போய்கிட்டு இருக்க அங்க ஒருத்தர் பார்த்துட்டு, அட இந்த அழகான பொண்ணு யார் அப்படின்னு கேட்க அங்க இருக்க கடைக்காரரும், ஓ ஜிரிட்டோனியாக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கல அப்படின்னா உனக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருக்காது. அவதான் எங்களோட செயின்ட். ஜிரிட்டோனியால இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தவங்க செயின்ட் மியா. அவங்க ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறவங்க. அவங்களோட சிரிப்பு இந்த ஜிரிட்டோனியா மக்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். அவங்க தான் இங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்க இருக்காளே அவ அப்படி கிடையாது. அதுதான் செயின்ட் ஃபீலியா, செயின்ட் மியாவோட அக்கா. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரியிலேயே பவர்ஃபுல்லான செயின்டோ அவதான். இப்ப அங்க இருக்க மக்களும் செயின்ட் ஃபீலியா கிட்ட ஒவ்வொரு வேலையும் கேட்க செயின்ட் ஃபீலியாவே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறா. அப்படி ஒரு வயசானவங்க கேட்க இங்க மழை வராம விவசாயம் கம்மியா இருக்குன்னு சொல்ல செயின்ட் ஃபீலியாவும், கவலைப்படாதீங்க நான் அடுத்த வாட்டி மழையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு பின்னாடி இருக்கவரும் ஷாக் ஆகுறாரு. இன்னொரு நோபல் வந்துட்டு, நான் ஒரு மெடிசன் கேட்டல அதை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அவரு மனசுக்குள்ள அது ஒரு இம்பாசிபிளான விஷயம், அது அவளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, ஆனா செயின்ட் ஃபீலியாவும் கவலைப்படாதீங்க அதை நான் செஞ்சுட்டேன், அந்த ஃபார்முலாவை உங்க ஹெர்பலிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட இந்த நோபலுமே ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்துல கேட்டிருந்தோமே அப்ப ஜிரிட்டோனியா செயின்ட் ரொம்ப சூப்பர் போலயே, அவங்க நிறையவே திறமை வச்சிருக்காங்களே. அந்த கடைக்காரரும் ஜிரிட்டோனியால முக்காவாசி நிறையவே பாலைவனமாவும் ரொம்ப வறண்டு போன இடமா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல சாப்பாடு மருந்துமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த செயின்ட் வந்த அப்புறம் தான் எங்க நிலைமை மாறுச்சு. ஆனா அவகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா அவ ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவ. அதனால மத்தவங்க வேலையை எடுத்து இவ செய்ய ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி மத்தவங்களோட வேலையை போறதுனால நிறைய பேர் அவளை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபீலியாவ தன்னோட வீட்டுக்கு போவ அவளோட அம்மாவுமே, ஃபீலியா ஒரு சாதாரண விஷயத்தை செய்யறதுக்கு ஏன் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் அவள வேலையை செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க அம்மான்னு சொல்ல அவங்க அம்மாவும், நீ சரியான ஒரு பேட்டு நீ இவ்வளவு நாள் கழிச்சு செயின்டானுங்கிறது எனக்கு இப்போ புரியுது. நீ வேணா உன்னோட தங்கச்சியுமே பாரு அவ எப்படி இருக்கா, ஒரே வருஷத்துல செயின்ட் ட்ரைனிங் முடிச்சு இந்த மாதிரி மக்களால கொண்டாடப்படுறா. உன்ன மாதிரி இல்லாம முகத்துல சிரிப்போட எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கா. மக்கள் விரும்புற மாதிரியே இந்த நாட்டுக்கு தேவைப்படுற செயின்ட் அவதான். ஆனா உணவு மத்தவங்களோட வேலையை பெண்ணுங்க இன்னி செஞ்சுட்டு இருக்க. இது இல்லாம நீ ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறத ப்ரூவ் பண்றதுக்கோசம் இப்படி பண்ணிட்டு இருக்க. ஆனா உன்னோட தங்கச்சி பாரு உனக்கே ஒரு மாடலா இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. நீ செயின்ட் நினைச்சாலே எல்லாருமே வெக்கப்படுவாங்க. ஒரு நோபலோட பார்ட்டிக்கு போனா எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம வந்துட்டு இருக்கா. அதனால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு தெரியுமா. அப்பயுமே இவ்வளவு திட்டி வாங்கிட்டு செயின்ட் ஃபீலியா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா அப்பயுமே அவளை திட்டிட்டு அவளை குறை சொல்லிட்டு அவளோட தங்கச்சி மியாவோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஃபீலியாவும் எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு செயின்டோட வேலை தன்னோட பவர் வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ராஜ்யத்தை வளர வைக்கிறது. அப்படிதான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இருந்தாலுமே நான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாலும் நான் எந்த அளவுக்கு வேலை முடிச்சாலும் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு ஒரு தடைகளா வந்துகிட்டு இருக்கு. எனது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சிரிக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா எனக்கு இன்னுமே அதெல்லாம் பத்தி சுத்தமா புரியல. எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி சிரிக்கணும்னு தெரியாது. ஒருவேளை அந்த விஷயத்தை வச்சுதான் என்னோட பேரண்ட்ஸ் என்ன இப்படி வெறுக்கிறாங்க போல. ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்து என்னோட தங்கச்சியா பாசம் வளர வளர்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பாசம் காட்டி வளர்த்தாங்க. அப்போ என் மனசுக்குள்ள நான் சொன்னது என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்னோட பேரண்ட்ஸ் பெருமையாக்கி அவங்களுமே என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ண வைப்பேன். அந்த மார்க்கெட்ல செயின்ட் ஃபீலியா பத்தி கேட்டிருந்தோமே செயின்ட் ஃபீலியா ஹார்டனர் ஃபேமிலியில பிறந்தவ. 5 வயசுலயே வீட்டை விட்டுட்டு சர்ச்சுக்கு போய் ஒரு செயின்ட் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா. அவ பாஸ்ட் பிரசன்ட் மேஜிக் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்டுமே கத்துக்கிட்டா. அதே டைம் இந்த செயின்ட் ஃபீலியாவும் மனசுக்குள்ள என்கிட்ட சிரிப்பும் இல்ல மத்தவங்களை இருக்கிற அளவுக்கு எனக்கு எந்த ஆட்டிடியூடும் கிடையாது. அதனாலதான் நான் செய்யற எல்லா விஷயத்திலயும் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சேன். என்னோட பேரண்ட்ஸ் செயின்ட் ட்ரைனிங்ல என்ன சேர்த்து விட்டாங்க. அந்த டைம்ல என்னோட மாஸ்டர் எனக்கு நரகத்தை காட்டினாங்க. அவளோட மாஸ்டரும் நீ சரியான வெட்டி இந்த ட்ரைனிங் கத்துக்கிட்டாச்சு மத்தவங்களுக்கு யூஸ் ஆகி மத்தவங்களை பெருமைப்படுத்துறியான்னு பாப்போம். ஃபீலியாவும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடிய ஒரு பெர்ஃபெக்ட் செயின்டா நான் மாறினேன். ஆனா இந்த விஷயத்தை அறியறதுக்கு நான் இம்பாசிபிளான ட்ரைனிங் குள்ள போனேன். அந்த டைம்ல எனக்கு சிரிக்கிறதுக்கு கூட நேரமே கிடையாது. இந்த சைடு ஃபீலியா பத்தி படிச்சுட்டு இருக்கணுமே அவ 16 வயசுலேயே செயின்ட் ஆனா. அதுவும் இல்லாம ஹிஸ்டரியிலேயே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் செயின்ட்னு டிக்ளரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 19 வயசுல இந்த நாட்டோட ராஜாவே அவளோட திறமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட 2வது மகனான
மகனான அதாச்சி இந்த ஜெர்டோனியோட செகண்ட் பிரின்ஸ் ஆன ஜூலியஸ்க்கு அவளை மனம் முடிச்சு வச்சாரு. இப்போ அங்க ஒரு சோல்ஜர் வந்துட்டு வெயிட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுங்க, இப்போ நீங்க ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ அவருமே ராஜாவை பார்க்க போறாரு. ஃபீலியாவும் பிரின்ஸ் ஜூலியஸ்க்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனப்போ என்னை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நம்பினேன். இப்போ ஃபீலியாவும் போய்கிட்டு இருக்க அங்க ஒரு அப்பா மக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவ இனிமே சோகமாவரா. இப்போ ஃபீலியாவும் வீட்டுக்கு போப்ப அவளோட தங்கச்சியும் அக்கா நல்ல வந்துட்டீங்களா, திருப்பியுமே என்னோட ரூம்ல படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க அவளோட தங்கச்சியும் மத்தவங்க சொல்ற மாதிரியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு உங்களோட ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரிலாக்சிங்கா இருக்கு, அதுவும் இல்லாம இதுல வர வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீலியாவும் மனசுக்குள்ள எனக்கு இந்த வீடு என்னோட வீடு மாதிரியே தெரியாது, ஆனா மியாவை தவிர்த்து இவளால தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே எனக்கு தோணுது. ஃபீலியாவும் பின்னாடி ஒரு பாக்ஸ் வச்சிட்டு இருக்க அவளோட தங்கச்சியும் அக்கா பின்னாடி என்ன பாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் அந்த கிஃப்ட் எப்படின்னு சொல்ல தெரியாம கொடுத்து அந்த ஹேர்பினை பார்த்து அவளுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க உங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, ஆனா எனக்கு நீங்க ஹேர்பின் வாங்கிருக்கீங்களா, அது காலம் பூரா பார்த்துப்ப அப்படின்னு சொல்ல இதை பார்த்து ஃபீலியாவுக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மியாவும் எனக்கு தெரியும் இதுக்கு நன்றி கடனா உங்களுக்கு இன்னும் ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு ஃபீலியாவும் பிரின்ஸ் ஜூலியஸ் என்ன பார்க்க வர சொன்னாரு. மியாவும் அப்போ இது கண்டிப்பா டேட்டா தான் இருக்கும், சரி அப்போ நாளைக்கு வர முடியாது, அடுத்த நாள் நம்ம கண்டிப்பா ஷாப்பிங் போவோம் சரியா. ஃபீலியாவும் ஓகே இது ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்ல அவன் மனசுக்குள்ள என்னோட வேலை ரொம்ப கஷ்டமானது, ஆனா மியாவோட வாழ்க்கையில இருக்க வரைக்கும் இந்த கஷ்டத்தை நான் அப்படியே சமாளிச்சுப்பேன். இப்போ அந்த நாட்டோட செகண்ட் பிரின்ஸ் ஆன பிரின்ஸ் ஜூலியஸை காட்டுறாங்க. இவன் தான் ஃபீலியா கூட என்கேஜ்மெண்ட் ஆனவன். அவனுமே அந்த வெட்டு ஃபீலியா இப்பயுமே தன்னோட வேலையை காட்டிட்டு இருக்கால, கூட இருக்கானும் ஆமா ஆமா அவளை நிறைய பேர் கிரேட்டஸ்ட் சொல்றதுனால நிறைய திமிரில் சுத்திட்டு இருக்கா. இன்னொருத்தனும் ஹார்ஸ் டிமேனி கிட்ட இருந்து காப்பாத்தின நம்ம லெஜெண்டரி சைண்ட் கம்பேர் பண்ணா இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பிரின்ஸோ ஆமா ஆமா ஜெர்டோனியாக்கு 2 சைண்ட்லாம் தேவையே கிடையாது, அதனால நம்மளோட பிளான இறக்க வேண்டியதுதான். இப்ப மியா அவ ஃப்ரீ டைம்ல வெளியே வாக்கிங் போவா, இதை பார்த்து தன்னோட மக்களுமே அவளை சந்தோஷமா வர வைக்கிறாங்க. மத்தவங்க சொன்ன மாதிரியே மியா அங்க இருக்க மக்களை அங்க இருக்க மக்களுமே அவளை சந்தோஷமா வரவேற்றுட்டு இருக்காங்க. இன்னொருத்தனும் உங்க தலையில ஹாப்பி நல்லா இருக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க மியாவும் எனக்கு பிடிச்சவங்க இது கிஃப்ட் பண்ணாங்க, அவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றா. அதே டைம் ஃபீலியாவும் இப்ப பிரின்ஸ் ஜூலியஸை பார்க்க போயிட்டு இருக்கா. அவளும் மனசுக்குள்ள எதுக்காக இப்ப அர்ஜென்ட்டா வர சொல்லிருக்காரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்க அவளோட ஃபேமிலி கேரேஜ் அங்க நின்னுட்டு இருக்கு. இப்ப ஃபீலியாவும் உள்ள போவ அங்க இருக்க பிரின்ஸும் வா வா ஃபீலியான்னு சொல்லிட்டு வரவேற்க இதை பார்த்து ஃபீலியாவும் மனசுக்குள்ள இவன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பிரின்ஸ் ஜூலியஸ் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்க பிரின்ஸ் ஜூலியஸும் ஆமா இருக்கிறதுலே ஒரு பெரிய நல்ல விஷயம் இது, ஃபீலியா ஆடனர் இப்போதுல இருந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் ஆபிஷியலி டெர்மினேட் ஆகுது. இதுக்கிட்ட ஃபீலியாவும் ஒரு பெரிய ஷாக்ல இருக்கா, அவளுக்கும் ஒன்னும் புரியல. அவளுமே என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்க பிரின்ஸ் ஜூலியஸும் ஆமா நான் உன்னோட தங்கச்சி மியாவை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன், நீ எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கா இல்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுவும் இல்லாம சிரிக்காம கொள்ளாம ஒரு ஆட்டிடியூட காட்டிக்கிட்டு இருக்க, ஆனா உன்னை கம்பேர் பண்ணும்போது உன்னோட தங்கச்சி மியா உன்னோட எவ்வளவு பெட்டரா இருக்கா, அவ அழகா இருக்கா, மக்களை இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான செயின்டா அவதான் இருக்கா, ஒருவேளை அடனர் ஃபேமிலில ஒரு செயின்ட் நீ கல்யாணம் பண்ணணும்னா யாரா இருந்தாலும் மியா தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபீலியாவும் இதை பத்தி நீங்க மியா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க பிரின்ஸ் ஜூலியஸும் இல்ல இன்னும் சொல்லல, ஆனா அந்த பார்ட்டில அவ என்ன சார்ந்தே பேசிட்டு இருந்தா, அதனால எனக்கு கண்டிப்பா தெரியும் அவனை சூஸ் பண்ணுவான்னு. இப்ப பின்னாடி ஏதோ சத்தம் எங்க திரும்பி பார்த்தா அவரோட அப்பா அம்மா அங்க வந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் பிரின்ஸ் ஜூலியஸ் தான் இந்த ஐடியாவே எங்களுக்கு சொன்னாரு, அதனால நாங்களுமே இதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஃபீலியா உன்னோட தங்கச்சி மியாவோட சந்தோஷத்துக்காக நீ எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும், உன்னை விட உன்னோட தங்கச்சி ஒரு ராணியா இந்த நாடு நல்லாவே பார்த்துப்பா. ஃபீலியாவும் மனசுக்குள்ள மியாவுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கணும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த பிரின்ஸும் ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உன்னோட தங்கச்சி மியா நீ பாவம் நினைச்சு இதை வேணாம்னு சொல்லிடுவா, அதனாலதான் பக்கத்து கட்டி பேர்ன கோட்டாக்கு உன்னை விக்கலான முடிவு பண்ணிட்டேன். இதுக்கிட்ட ஃபீலியாக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க அந்த பிரின்ஸும் அவங்களோட கண்ட்ரில இருந்த ஒரே சைட்டுமே இறந்து போயிட்டாங்க, அதனால அவங்க கண்ட்ரில நிறைய மாஸ்டர்ஸும் நிறைய பிரச்சனையும் இருக்கு, அதனால அவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்தேன், ஹிஸ்டரியிலேயே கிரேட்டஸ்ட் சைண்ட் உங்களுக்கு நான் தரவா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, என்கிட்ட கெஞ்சி எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது எப்படிப்பட்ட டீல் நீயே பாத்துக்கோ, எல்லாருமே இதுல சந்தோஷமாவாங்க, அதுவும் இல்லாம இன்னொரு கண்ட்ரிக்காக எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனவளை விட்டு போறது நினைச்சா கஷ்டமா இருக்குன்னு சொல்ல இது கேட்டு நிறைய மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆடனர் ஃபேமிலிக்கு இதுல வர ப்ராஃபிட்ல 30% அவங்களுக்கு போவோம். இந்த விஷயத்தை கேட்டு கண்டிப்பா மியாவும் சந்தோஷப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பா. ஆமா இது எல்லாரையுமே சந்தோஷமா தான் ஆக்க போகுது. இதுக்கிட்ட ஃபீலியாவும் ஷாக்ல இருக்கா. இல்லையா உனக்கு போய் ஏன் அவ்வளவு காசு கொண்டு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, நீ ஒரு வெட்டு உனக்குலாம் அந்த அளவுக்கு வரது கிடையாது. அவங்க அம்மாவும் இப்ப நீ போனதுனால நம்மளோட ஃபேமிலி சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல இருக்க போது உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எங்களுக்கு இப்பதான் பலன் கிடைக்குது போல. ஃபீலியாவும் மனசுக்குள்ள நான் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டது நீங்க நேர்த்திப்பீங்க கோசம் தான், நானுமே உங்க பொண்ணு தானே ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க அம்மாவும் போயிட்டு வா ஃபீலியா, இதுக்கப்புறம் நான் உன்னை சந்திக்கவே மாட்டேன் நம்புறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட ஃபீலியா அங்கே உடஞ்சு போறா. ஃபீலியாவும் எனக்கு எங்கேயுமே சந்தோஷம் இல்லைனா நான் எங்க தான் கண்டுபிடிப்பாத. இந்த சைடு மியாவும் சந்தோஷமா அவங்க அக்காவை பக்கம் வரா, ஆனா அதே டைம் சைடு பார்த்தா ஃபீலியாவுமே அந்த நாட்டை விட்டு வெளியே போறா. இப்படி ஃபீலியாவும் சோகமா அங்கே கிளம்பிட்டு இருக்க இந்த சைடு அந்த பிரின்ஸ் பார்த்தா சந்தோஷத்துல அந்த பர்ன கொட்டிய கண்ட்ரி நம்மளுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க, அதை எதுல செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஜால்ரா அடிக்க 2 பேருமே உங்களுக்கு ஒரு தங்க சிலையை வச்சிடலாமே, அந்த காசு அது கரெக்டா இருக்கும்ல. அந்த பிரின்ஸும் ஆட ரொம்பலாம் ஆடக்கூடாதுப்பா, என்னோட அப்பா இனிமே உயிரோடு தான் இருக்காருல. இன்னொருத்தனும் அவர் உயிரோடு தான் இருக்காரு, ஆனா அவருக்கு ரொம்ப காலத்துக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காருல. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் பெர்னாண்டோ உங்களை பார்த்து பயந்து
பப்ளிக் கண்ணுக்கு தெரியாம எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம யோசிச்சு பார்த்ததை விட சீக்கிரமாவே நீங்க ராஜாவாக போறீங்க. அந்த பிரின்ஸோ ஆமா ஜிர்டோனியோட சிம்மாசனமும் எனக்கு தான், மியாவும் எனக்கு தான். இந்த சைடு ஃபீலியாவுமே அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அவளுமே நான் எதுவுமே செய்யாம இருந்து பலகாலம் ஆகுதுல, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுங்கிறது தெரியல. நான் போற கண்ட்ரியோட பேரு பர்னா குர்டா. என்ன அவங்க நிறைய காசு கொடுத்து இங்க வர வச்சிருக்காங்க, அதாச்சு வாங்கிருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா என்ன புரிஞ்செடுக்க போறாங்க. ஒரு அடிமை மாதிரி கண்டிப்பா என்ன வேலை செய்ய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதெல்லாம் யோசிச்சு எதாவது போறது இல்ல. நான் எங்க போனாலும் என்னோட கடமை சேம் தான். ஒரு செயின்டா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு என்னோட கடமை செய்யணும். ஆனா எதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், யாருக்காக இதெல்லாம் பண்ணணும், இப்படி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க. அவளுமே அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டா. அங்க வண்டி ஓட்டுறவருமே இவ்வளவு தூரம் தான் அவங்க கூட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல அங்கேயே இறக்கி விட்டுறாங்க அவளை. இப்போ ஃபீலியாவுமே அந்த பார்டர் கடந்து அந்த சைடுக்கு போயிட்டு இருக்கா. ஃபீலியாவும் அவளை மதிக்கவே மாட்டாங்க, கேவலமா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்டர் கடந்து போக பார்த்தா அவளுக்கு ராஜ மரியாதையோட அங்க வர வைக்கிறாங்க. அங்க எதுக்க பார்த்தா ஃபீலியா பத்தி கேட்டுட்டு இருந்தவன் அங்க நின்னுட்டு இருக்கான். ஃபீலியாக்குமே அங்க என்ன நடக்குது, எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிறவனும் உங்களை பர்னா குர்டாக்கு நான் வர வைக்கிறேன். இதை பார்த்து ஃபீலியாக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.